ரிஷபராசி ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் 12ஆம் இடம் பாதிக்கும். இங்கே 12ஆம் இடம் எதுக்கு பாதிக்குது? தாயார் வழியில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும், இந்த வீடு மாற்றம் இடமாற்றம் சார்ந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும், புதிய வீடு கட்டும் முயற்சி ஏற்பட்டு புதிய லோன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்கும் மாறி விஷயங்கள் இந்த வருஷம் நடந்தாலும் அதற்கு இந்த மாதத்தில் ஒரு விதிவிலக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணுறது, அந்த முயற்சி ஸ்தானங்கள் வெற்றி அடையும். லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போதால் ஜாதகர் வருமானத்தை நோக்கி ஓடுவார். 11ஆம் அதிபதி கூட இருக்கிறங்காட்டிக்கு 8-11 குறைவன் இருக்கிறங்காட்டிக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் வெற்றியும் அடைவார். 2ஆம் அதிபதி 3ல் போனால் இந்த சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் இதில் பணம் போட்டால் ஏமாந்து போயிடுவீங்க. கவனமாக இருக்கணும். அதில் எல்லாம் பணம் போடக்கூடாது. ஆனால் தேடி வர அமைப்பு வரும். அதை செய்யக்கூடாது ஜாதகர். 4ஆம் அதிபதி சூரியன் 4லேயே ஆட்சி பலத்தோடு இருப்பதால் இந்த மாதத்தில் சூரியன் 4ஆம் இடத்துல தான் முதல்ல சொன்னேன். வீடு சார்ந்த விஷயங்கள், தாயார் வழியில் நன்மை இருந்தாலும் தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் கொடுக்கும். தந்தைக்கு வேலை மாற்றம், வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசிநாதனுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி செவ்வாய் 5இல் வந்து அமர்ந்திருப்பதால் 2வது குழந்தை கல்வி சார்ந்த விஷயத்தில் மிகச் சிறப்பாக வெற்றியடையும். 2வது குழந்தைக்கு இந்த கொலுசு இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு கல்வியில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. படிக்கிறவங்களாக இருந்தால் 2வது குழந்தை மனைவியை படிக்க வைக்க முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தால் இருப்பாங்க. லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி ராசிநாதனுக்கு 6 சுக்கிரன் 2இல் வந்து அமர்ந்திருப்பதால் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விதிவிலக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கடன் வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து ஒரு விதிவிலக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராசிநாதனுக்கு 7 செவ்வாய் 5இல் அமர்ந்திருப்பதால், 7ஆம் அதிபதி செவ்வாய் 5இல் அமர்ந்திருப்பதால் மனைவியுடன் குலதெய்வ கோயில் சென்று வர வாய்ப்பு இருக்குது. சென்று வந்தால் நல்லா தான் இருக்கும். மனைவியின் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர சிறப்பு. அதாவது என்ன, மாமனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயமா இந்த ஜாதகத்தில் இந்த மாதங்கள் கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கு. ராசிநாதனுக்கு 8 குரு 2இல் வந்து அமர்ந்து தன்னோட 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்தாலும் இந்த மாதம் சூரியன் நிர்ணயம் இந்த மாதம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நன்மையாக நடந்திருக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கும். ராசிநாதனுக்கு 9ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்தில் வக்ர பலத்தோடு இருப்பதால் சனியின் 3ஆம் பார்வை வக்ரம் முன் பின் வேலை செய்யும் அர்த்தம். இந்த லக்னத்திற்கு பாக்யாதிபதி சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாருன்னா இந்த ராசிக்கு நன்மை தரும் காலமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் நன்மை தரும் விஷயங்கள் நடக்கும். அதே இந்த மாதத்தில் நடக்குது. இந்த மாதத்தில் சூரியன் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு வரார். அந்த மாதிரி தன் வீடு வேலை செய்யலாங்கிற எண்ணம் உருவாகும். ராசிநாதனுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரமாக பின்னாடி இருக்கார். இப்போ மாமியார் மாமனாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். 10 தொழில் தொடங்க, புதிய தொழில் தொடங்குறவங்க மட்டும் கொஞ்சம் முயற்சி செய்து தொடங்கணும் இந்த மாதம். ராசிநாதனுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த கோயில் குளமாக வெளியூர் பயணம்லாம் கண்டிப்பாக மேற்கொள்வாங்க. அது போயிட்டு வந்தால் நல்லதுன்னா கொஞ்சம் போயிட்டு வர்றது நல்லதாக சிறப்பு. இந்த மாதம் இவர்கள் முருகல் வழிபாடு மிகச் சிறப்பான ஒரு பலனை தரும். 5ஆம் இடம் இவங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வரார். அவர் 5ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருளை தானம் பண்ணுவது இவர்களுக்கு மிக நன்மையான விஷயங்கள் தரும் நண்பர்.